ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஜாக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். கிராமத்திற்கு அப்பால் உள்ள மந்திரித்த காட்டை ஆராய ஜாக் முடிவு செய்தார். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஏஐல கிட்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி, அனிமேஷன் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பற்றி தான் ஒரு வீடியோ இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குரோம்குள்ளே போய்க்கலாம். ஸோ குரோம்குள்ளே போயிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா chat.openai.com அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேட் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச் பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் ரைட் அ ஷார்ட்ஸ் மாரல் ஸ்டோரி ஆஃப் கிட்ஸ், ஏஜ் ரேஞ்ச் வந்து 10 to 15 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு வீடியோக்கான தேவை அளவுக்கு ஒரு வீடியோ இது ஒன்று கொடுத்துருது. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இமேஜஸாக வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் அ ப்ரோம்ப்ட் டு ஜென்ரேட் த இமேஜ் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கொடுத்து இது பண்ணியிருக்கேன். அது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 10 ப்ரோம்ப்ட் வந்து நான் கொடுத்துருக்கு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ டைட்டில் அபவுட் திஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து இந்த டைட்டில் செட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ரீஜென்ரேட் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரோம்ப்ட்டும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லியராடோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனும் தரேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க போய் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு ப்ரோம்ப்டையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ரோம்ப்டை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்தோடனே ஸோ இது வந்து அழகாக ஜென்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம ஜென்ரேட் ஆன இமேஜஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இடத்துல டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஸ்டோரிக்காக உங்களுக்காக ஒரு சிம்பிளாக இது பண்ணதுக்காக நான் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் தேவை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்டோரி வந்துச்சு இல்லையா, அதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் அதுவும் வந்து நம்ம தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வெப் ஆப் டாட் டப்வெஸ் டாட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அங்கே போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இடத்துல காப்பி இந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஹெட்செட் லேப்பில் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி பேசுகிறதுனால ஸோ இது கேட்க மாட்டேங்குது. இது எனக்கு சாம்ங்கிறது அந்த பிடிச்சிருக்கு. மேலே இருக்கிறதால இந்த இந்த சிம்பிள் போட்டுருக்கிறதெல்லாம் ப்ரீமியம். அதை நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல லெஸ் அப்படின்னு லெட்ஸ்ன்னு கொடுக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இடத்துல ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போகிறேன். ஜஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வரும். இங்கிலீஷ்னு இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழில் தான் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த ப்ரோம்ப்ட்டை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 300 கேரக்டர்ஸ் மேலே வந்து லிமிட்டட்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பாதியாக சென்டென்ஸாக எடுத்துகிட்டு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. நான் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். நோட் பேடில் அப்படியே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இப்போ நமக்கு வந்து தமிழில் வந்து அழகாக கிடச்சிச்சு. அடியில் இருக்கிற ரிமைனிங் இங்கிலீஷில் இருக்கிறத தூக்கிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
உங்களோட நோட்பேட்ல நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சீங்களோ, அந்த நோட்பேட்ல இல்ல வேர்ட்லயோ ஏதோ ஒண்ணுல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தங்கிலீஷ் அதே மாரி தூக்கிக்கோங்க. ஸோ இதே மாரி வந்து எல்லா சென்டென்ஸும் இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறதுனால ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த ஆடியோ. இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இது ஆடியோ டவுன்லோட் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் ப்ராசஸிங்ல தான் இருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆகட்டும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு லியோ பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ நான் எப்படி ஓப்பன் ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்னு சொல்லி நான் காட்டுறேன் இருங்க. இது மாரி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட்ன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணிட்டு, லியோனார்டோலேருந்து எடுத்த இமேஜஸ வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உள்ள போட்டுக்கோங்க. நான் இங்க எடுத்த இமேஜஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ நான் ஒண்ணு எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். ஸோ போட்ட உடனே இது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அனிமேஷனா வந்து நமக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ சூப்பரா வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இத நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஷேர் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஷேர கிளிக் பண்ணிட்டு, MP4 அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ சேவ்ல வந்து கேட்கும். நீங்க சேவ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க டெஸ்க்டாப்ல வந்து அது சேவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அங்க போய் பார்க்கலாம் டவுன்லோட் ஆயிருக்கான்னு. ஓகே நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம டவுன்லோட் குடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் நான் அகைன் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட்ல ப்ளஸ் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு மேல இருக்கிற இந்த டேப்ப கிளிக் பண்ணி, நான் தமிழ்ல வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இத நான் இந்த நம்ம எடுத்து வச்ச அந்த இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அகைன் நான் இதுக்குள்ள போட்டு, ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான தமிழ் ஆடியோஸ் வேணும்னு சொல்லி கேட்கும். ஓகே. இது எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ, அதனால நான் வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஹெட்செட் போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால, ஸோ இது வந்து உங்க ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்காம இருக்கும். இதோட வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ, அத நீங்க பார்த்து கூட வந்து நீங்க எந்த மாரி நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ, இத நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இந்த இதுவும் வந்து லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். ஸோ, லெட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, இது வந்து கன்வெர்ட் ஆயி வரும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டவுன்லோட் வந்துருச்சு. தமிழ்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல குடுத்தோம். ஸோ, இப்ப வந்து நமக்கு தமிழ்லயும் வந்துருச்சு. ஸோ, நான் இத டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடிங் ஆகுது. இப்போ லியனார்டோ அப்படின்னு இத வச்சு நம்ம இமேஜும் எடுத்தாச்சு. அத வச்சு நம்ம அனிமேஷனும் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்ல வந்து அந்த ஸ்கிரிப்டும் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ, இப்ப வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது புடிச்ச சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எடிட்டிங்க்கு. மொபைல்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து சிஸ்டம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட சிஸ்டம்ல டிஃபால்ட்டா இருக்கிற அ கிளிப் சாம்ப் அப்படிங்கிற இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, இத எடிட் பண்ணுறதுக்கு நான் அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இது பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி பார்க்குறீங்களோ, ஸோ நீங்க அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இன்னும் நெறைய டிப்ஸும் தரேன். இந்த மாரி ஐடியாஸும் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அதனால வந்து எனக்கும் தெரிய வரும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நெறைய பேத்துக்கு வந்து தெரிய வரும். ஸோ நாலேட்ஜ் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர். பாய்.